கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். சுகமாய் இருப்பீர்களாக. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விதமான காரியங்களை, செய்திகளை நாம் கேட்கிற வேளையிலே நாம் சோர்ந்து போகிறோம், கஷ்டப்படுகிறோம், வேதனை அடைகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட, ஆனாலும் கூட கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார், பராமரிக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுதும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் வாசித்து கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லையே என்று கர்த்தர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். சில நேரங்களிலே நாம் ஏதோ ஒன்று வைத்து கொண்டிருப்போம், ஆனால் இதை பெற்றுக்கொள்ளவில்லையே, வாங்கி கொள்ளவில்லையே என்று சொல்லி நாம் வருத்தத்தை தெரிவிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மை நேசிக்கிறவர்களுக்கு அல்லது நாம் நேசிக்கிறவர்களுக்கு சொல்லுவோம், என்கிட்ட இவ்வளோ இருந்தது, என்கிட்ட இது இருந்தது, அது இருந்தது, ஆனால் நீ வரவே இல்லையே, உனக்காக எடுத்து வச்சேன், நான் கூப்பிட்டேன், நீ போன் எடுக்கலையே, நீ கவனிக்கலையே அப்படின்னு நான் வருத்தத்தை தெரிவிப்போம் இல்லையா? அவ்விதமாய் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். எதற்குன்னு சொன்னா, அவருக்கு நாம் கொடுக்கல அப்படின்றதுக்காக அவர் வருத்தத்தை தெரிவிக்கவில்லை, அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லையே என்கிற வருத்தத்தை தான் அவர் தெரிவிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே சொல்லப்படுகிற, நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். கூப்பிட்டோம் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் என்ன? கூப்பிட்டது கேட்கல இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கூப்பிட்டது கேட்டது, ஆனாலும் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், ஆனாலும் நாங்கள் செவி சாய்க்க மாட்டோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறார். வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒவ்வொரு வாயிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு நாம் அதுக்கு செவி சாய்க்கிறோமா? அப்ப கூப்பிடுகிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கூப்பிடுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத, உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்றார். ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்றார். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவர் நமக்கு பதில் தர ஆயத்தமாயிருக்கிறார், செவிசாய்க்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை நாம் கூப்பிடும்படி அவர் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, ஆனால் இந்த உலகம் அப்படி கிடையாது. நாம் சில நேரங்களிலே ஒருவரை 2 முறை, 3 முறை, 4 முறை கூப்பிடும் பொழுது அவர்கள் நம்ம மேலே கோபம் கொள்வார்கள். தொடர்ந்து ஏன் அழைத்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து ஏன் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து ஏன் போன் கால் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி, அருமையானவர்களை, ஒன்று நம் மீது கோபப்படுவார்கள், 2வது நம்முடைய கூப்பிடுதலை அவர்கள் அலட்சியம் பண்ணுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலே எத்தனை தருணங்களிலே, எத்தனை நிந்தையிலே, அவமானத்திலே, பயத்திலே, தோல்வியிலே, தனிமையிலே, குறைவிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, அருமையானவர்களே, தரித்திரத்திலே நாம் கூப்பிடுகிற நேரத்திலே கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஒவ்வொரு நாளும் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றால் அவர் நம் மேல வைத்த அன்பு எத்தனை பெரியது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக இன்றைக்கு கர்த்தர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லும், சாமுவேலை ஆண்டவர் கூப்பிட்ட வேளையிலே 4 முறை கூப்பிடுகிறார். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சன்னிதானத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த வேளையிலே ஏலிக்கு வெளிப்படாத ரகசியங்களை, பரம காரியங்களை கூட பிள்ளையாய் இருந்த சாமுவேலுக்கு ஆண்டவர் அருமையானவர்களை வெளிப்படுத்தினார். மேலே வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்க என் வார்த்தைக்கு செவி சாய்ப்பீங்கன்னு சொன்னா என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன்றாரு. என்னுடைய வசனங்களை, வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் சொல்றாரு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கூப்பிடுதலுக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்கு அருளுகிறது இல்லாமல், தம்முடைய வசனத்தை நமக்கு தெரியப்படுத்துவதும் இல்லாமல்
நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நம்முடைய கரத்தை நிறைவாய் ஆஸ்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் கூப்பிட்டோ நீங்கள் செவி சாய்க்கவில்லையே. அருமையானவர்களே, நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிறார். எத்தனை கரம் நமக்காக நீட்டப்படுவதற்கு தயங்குகிறது, நமக்காக நீட்டப்படுவதற்கு தயக்கம் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, எத்தனையோ நமக்காக நீட்ட வேண்டிய கரங்கள் இன்றைக்கு நீட்டப்படாமல் இருக்கிறது. நமக்காக திறக்க வேண்டிய கரங்கள் இன்றைக்கு திறக்கப்படாமல் இருக்கிறது. நமக்காக கொடுக்க வேண்டிய கரங்கள் இன்றைக்கு அருமையானவர்களை கொடுக்காமல் இருக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நமக்காக நீட்டி கொண்டிருக்கிறார். நம்மை ஆஸ்வதிக்கும்படியாய் நீட்டி கொண்டிருக்கிறார். நம்மை உயர்த்தும்படியாய் நீட்டி கொண்டிருக்கிறார். நம்மை குணமாக்கும்படியாய் நீட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இவைகளை அறியாமல் விலகி போகிறோம், அறியாமல் விலகி போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கையை நீட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் அதை கவனிக்கிறதே இல்லையே என்று சொல்லி. தேவ பிள்ளையே, நீ கவனித்து பார். கர்த்தர் எப்படி கூப்பிடுகிறார் என்றால், கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற விதமாய் எத்தனையோ தடவை நான் உங்களை அழைத்தேன், உங்களுக்கோ வர மனதில்லையே என்று வேதனையோடு கூப்பிடுகிறார், வருத்தத்தோடு கூப்பிடுகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக தம்முடைய கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறாரே, அது உனக்கு தெரியவில்லையா? அதை கவனிக்கவில்லையா? இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்துக்காக எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாயே, அலைந்து கொண்டிருக்கிறாயே, திரிந்து கொண்டிருக்கிறாயே, அழுது கொண்டிருக்கிறாயே, பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயே. உனக்காக நீட்டப்பட்டிருக்கிற கரத்தை கொஞ்சம் நீ கவனித்து பார்த்தாயானால் உன் வாழ்க்கை மாறும். உனக்காக நீட்டப்படுகிற கரத்தை நீ கொஞ்சம் கவனித்து பார்த்தாயானால் உன் வறுமை தரித்திரம் மாறும். அருமையானவர்களை, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வேடு சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தபடிக்கு அவர் பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி. அந்த பலத்த கரம் உன்னை உயர்த்தபடியா உனக்காக நீட்டப்படுகிறது. அந்த பலத்த கரம் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய், உன்னை ஆஸ்வதிக்கும்படியாய் உனக்காக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு விசையாய் அதை கவனிப்பாயானால் உன் வாழ்க்கையிலே நீ நிறைவை அடைவாய், உயர்வை அடைவாய். உனக்காக நீட்டப்பட்டிருக்கிற கரத்தை நீ கண்ணோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. God bless you. God bless you.